ரியூனியன் தீவில் தமிழ் கலாச்சாரத்தின் வளமான காலத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கும் இந்த கடற்கடந்த பிரதேசம் ஒரு மறைக்கப்பட்ட இரத்தினத்தை கொண்டுள்ளது. தலைமுறை தலைமுறையாக செழித்து வரும் தமிழ் பாரம்பரியத்தின் நீடித்த இருப்பு அது. இந்த கலாச்சார ஒற்றுமையின் தோற்றம், பரிணாமம் மற்றும் முக்கியத்துவத்தை நாம் ஆழமாக பார்ப்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ரியூனியன் தீவின் கரையோரமானது தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டிலிருந்து குடியேறியவர்களின் கூட்டத்தை வரவேற்றது. வாய்ப்பின் வாக்குறுதிகளால் ஈர்க்கப்பட்டு இந்த ஆரம்பகால தமிழ் குடியேறிகள் தீவின் கலாச்சார நிலப்பரப்பை வடிவமைக்கும் ஒரு பயணத்தை தொடங்கினர். ஒப்பந்த தொழிலாளர்கள் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கைகள் மற்றும் அபிலாஷைகளை மட்டுமல்ல, அவர்களின் பாரம்பரிய மரபுகளின் கலாச்சாரத்தையும் கொண்டு வந்தனர். தமிழ் கலாச்சாரத்தின் உணர்வு உண்மையில் தீவு முழுவதும் எதிரொலித்தது. உற்சாகமான திருவிழாக்கள், தொலைதூர நாடுகளின் எதிரொலி, இயக்கத்தின் நறுமணத்தால் காற்றை நிரப்பியது. இந்து மரபுகளின் மரபு ரியூனியன் தீவில் ஒரு நல்ல மற்றும் அதிநவீன வாழ்க்கையை கண்டது. கோவில்கள் வழிபாட்டிற்கு மட்டுமல்ல, கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கும் கலாச்சார பாலங்களாகவும் உள்ளன. எந்த ஒரு கலாச்சாரத்திற்கும் மொழி ஆன்மாவாக இருக்கிறது. இங்கு தமிழ் மொழி காலத்தை கடந்து செல்கிறது. இது தலைமுறைகள் வழியாக செல்கிறது, குடும்பங்கள் மற்றும் சமூகங்களை பிணைக்கிறது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது முன்னோர்களின் கதைகளுடன் எதிரொலிக்கும் மற்றும் அவர்களின் கனவுகளை எதிரொலிக்கும் ஒரு ஊடகம். ரியூனியன் தீவின் மையத்தில் சமையலறைகள் கதை சொல்லிகளாகின்றன. பாரம்பரிய தமிழ் உணவுகள் தட்டுகளில் நடனமாடுகின்றன. தீவின் மசாலா பொருட்களுடன் வீட்டின் சுவைகளை கலக்கின்றன. மசாலா பொருட்களின் கசிவு கலாச்சாரங்களின் இணைவை பிரதிபலிக்கிறது, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் பன்முகத்தன்மையை கொண்டாடுகிறது. ஒவ்வொரு கதைக்கும் சவால்கள் உள்ளன. ரியூனியன் தீவின் தமிழ் கலாச்சாரம் விதிவிலக்கல்ல. புதிய தலைமுறையினர் பாரம்பரியத்தை கடைபிடித்து நவீனத்துவத்தை தழுவுவதால் கடந்த வருடங்கள் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன. பயணம் எப்போதும் சுமூகமாக இல்லை, ஆனால் கலாச்சார பெருமையின் இன்றியமையாத தன்மை நிலவுகிறது. ரியூனியன் தீவில் உள்ள தமிழ் கலாச்சாரம் ஒரு நினைவு சின்னம் மட்டுமல்ல, இது சமூகங்களை வடிவமைக்கும் மற்றும் சமூகத்தை வளப்படுத்தும் ஒரு துடிப்பான சக்தியாகும். இசை முதல் கல்வி வரை, கலைகள் முதல் பொருளாதாரம் வரை, தமிழ் கலாச்சாரத்தின் தாக்கம் தீவின் கட்டமைப்பில் பின்னப்பட்ட மரபு. ரியூனியன் தீவில் தமிழ் கலாச்சாரத்தின் அடித்தளத்தை உருவாக்கும் ஆழமான வேரூன்றிய மத பக்தியின் குறிப்பிடத்தக்க குறிகாட்டியாக கோவில் வருகை பதிவுகள் செயல்படுகின்றன. இந்து கோவில்களின் இருப்பு மற்றும் மத விழாக்களில் தீவிரமாக பங்கேற்பது தமிழ் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியத்துடன் நீடித்த ஆன்மீக தொடர்பை பிரதிபலிக்கிறது. காலப்போக்கில் கோவில் வருகையை கண்காணிப்பது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடையே சமூக உணர்வை வளர்ப்பதில் சமய மரபுகளை பாதுகாப்பதற்கான உணர்வை வழங்குகிறது. திருவிழா பங்கேற்பு புள்ளிவிவரங்கள் ரியூனியன் தீவில் தமிழ் சமூகத்தில் செழித்து வளரும் கலாச்சார அதிர்வுகளை தெளிவாக சித்தரிக்கிறது. பொங்கல், தைப்பூசம் மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகைகள் பகிரப்பட்ட மரபுகளை கொண்டாடவும், கலை வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தவும், ஒற்றுமை உணர்வை உருவாக்கவும் மக்களை ஒன்றிணைக்கிறது. இந்த விழாவில் பங்கேற்பது சமூக ஒற்றுமையின் உணர்வையும் அதன் கலாச்சார பாரம்பரியத்தை நேசிக்கும் சமூகத்தின் அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது. இந்த வாழ்க்கை பயணம் எல்லைகளை மீறி தலைமுறைகளை கடந்து ரியூனியன் தீவின் தமிழ் பண்பாட்டின் இதயங்களை ஒன்றிணைக்கும் கலாச்சாரத்தை நமக்கு புரிய வைக்கிறது.